அருமையான மாலை நேரம், ஏன் இரவு நேரம் என்று சொல்லலாம். ஓகே செல்வங்களே, இரவு நேர வணக்கங்கள். இன்று இருள் நிறைந்த சனிக்கிழமை. நேற்று துயரம் நிறைந்த வெள்ளிக்கிழமை. நேற்று துயரம் நிறைந்த வெள்ளிக்கிழமை. இயேசுநாதரை சிலுவையில் அறிந்து கொன்ற தினம், துக்கமான நாள். ஏதோ ஒரு காரணத்தினால் குட் ஃப்ரைடே என்று பெயரிட்டார்கள். இன்று அந்த துக்க நாளுக்கு அடுத்த நாள், இரண்டாம் நாள், சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையை டார்க் சாட்டர்டே, இருட்டு சனிக்கிழமை என்று சொல்வார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் இதற்கு முன் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. ஏதோ பேசிட்டு கொண்டிருக்கும்போது என்னுடைய டாட்டர், என்னுடைய மகள் இதை சொன்னாள், டாடி இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி டார்க் சாட்டர்டே. அது நம்ம டார்க் சாட்டர்டே. எனக்கா நேற்று இறைவன் நான் இருந்த மனிதன் இறந்து விட்டார், ஜீசஸ் கிரைஸ்ட் இறந்து விட்டார். நேற்று துக்கத்தை கொண்டாடினோம், குட் ஃப்ரைடே. இன்றைக்கி அந்த துக்கமான இரண்டாவது நாள். அதே துக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை. மிகவும் கவலை நிறைந்த நாளாக இருக்கிறது. நேற்றோடு அவர் இறந்து விட்டால் நேற்றோடு கதை முடிந்து விடவில்லை. நமது வீட்டிலே ஏதோ ஒரு இந்த மாதிரி காரியங்கள் நடந்தால், சம்பவம் நடந்தால், நம்ம அடுத்த அன்னைக்கோடு விட்டுட்டு அடுத்த நாள் கூத்து குமாலும் போட்டுக்கொண்டு இருப்பதில்லை. அவரை நினைத்து இன்றைக்கும் மிகவும் கவலையாக இருக்கிறோம். அந்த கவலையாக இருக்கிற நாளுக்கு டார்க் சாட்டர்டே. டார்க் சாட்டர்டே. மஸ்கிட்டோஸ், கொசு கடிக்கிறது. அது எனக்கு அடிக்கவோ எனக்கு விருப்பமில்லை. அது விரட்டி விட்டேன்னா அவ்வளோதான். அது தன் உணவுக்காக வந்து அமர்ந்து கொண்டு என்னை கடித்து சாப்பிட பார்க்கிறது. அதை நான் கொள்வது உண்மையிலேயே அது முறை இல்லை. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பாட்டுக்கு வந்தாலாக்கா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பலாம், இல்லைனாக்கா போயிட்டோமா நாளைக்கு பார்க்கலாம் ஏதாவது சொல்லி அனுப்பிடலாம். ஆனால் சாப்பாடு தர்மம் கேட்ட வந்தவங்களை அடித்து கொள்வது அது மிருகதனம். ஆனால் அந்த காரியங்களை நான் மட்டுமில்லை, மற்றவர்கள் எல்லோரும் செய்கிறார்கள். அதை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இல்லை. தன்னை கடிக்கும்பொழுது நம்மை அறியாமலே அது விரட்ட போகிறோமோ அதை அடிக்கிறோமோ தெரியாது, அது இறந்து போய்கிறது. இருந்தோம் அதை பற்றி நான் எப்போ நமக்கு மனத்துக்கு வருகிறதோ, நம்ம அடுத்தால் அது இறந்து விடும் என்று தெரியுதோ, அது முடிந்த அளவுக்கு அதை விரட்டி விடுவது நல்லது. ஓகே, அதான் இங்கே நடந்தது. அதுதான் கொசு எடுத்து அது முடிஞ்ச அளவுக்கு அது விரட்டி விட்டேன். இல்லைனாக்கா அடிச்சிட்டுப்பேன். அடிப்பது அதை கொள்வது சுலபம். அது சிறிது பொறுமை இப்போ கையாண்டு அதை விரட்டி விட்டால் இங்கேருந்து மற்ற இடத்துல போய் அது தனக்கு தேவையான உணவை அது உட்கொள்ளும். ஓகே, விஷயத்துக்கு வரலாம். அதே போல தான் நேற்று துக்கம் இறந்த நாள். இன்றைக்கு இறந்த நாள் அடுத்து நாம் அதை துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாளை ஒன்று இருக்கிறது. நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அவர் சாவதற்கு முன் அவருக்கு சாவதற்கே காரணமாக இருந்தது என்னவென்றால் ஒரு நிலையில் அந்த மக்களோ அந்த நாட்டு சொந்தக்காரனும் நாட்டு தலைவனும் நீ என்னப்பா நீ இவ்வளோ நல்ல காரியங்களெல்லாம் செய்கிற, நல்ல காரியங்களாக இருந்தாலையும் நீ பாரு மற்றவங்களுக்கெல்லாம் நீ ரொம்ப நல்லது செய்கிற. அன்றைக்கி ஒருத்தர் வீட்டில் போயிட்டு கல்யாணத்து சமயத்தில் அவங்க வீட்டில் திராட்சை ரசம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த ஜூஸ் ஆயிடுச்சு சொல்லிருக்கும்போது அந்த இடத்துல என்ன ஒரு புதுமை பண்ணி எல்லாருக்கும் திராட்சை ரசத்தை ஜூஸ் கொடுத்தேன். அப்புறம் பார்த்தாக்கா யாரோ ஒருத்தருக்கு காது இல்லாதவனுக்கு காது கொடுத்தேன், காது கேட்காதவனுக்கு காது கொடுத்தேன், கண்ணு தெரியாத இருந்தவனுக்கு கண்ணு கொடுத்தேன். யாரோ இருந்து செத்து போன மாண்டு போனவனுக்கு திரும்ப உயிர் கொடுத்தேன். கடலில் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு மீன் கிடைக்கவில்லை. அந்த இடத்துல நீ அவர்களுக்கு நீ உன்னுடைய சக்தியை காண்பித்து அவர்களுக்கு மீன் கிடைக்கும்படி செய்தாய். அந்த வலையில் ஒரு மீன் கூட கிடைக்கல. எல்லாம் என்ன இந்த நிலையை பார்த்துட்டு ஓகே நீங்கள் விலையை போடுங்க சொல்லிவிட்டு அவர் ஏதோ கடவுளிடம் கேட்டோ அது இவருடைய சக்தியை கொண்டோ வலையை விரியுங்கள் அப்படின்னா அவங்க எல்லாம் வலையை விரிச்சாங்க. எல்லாம் சாமி இவ்வளோ நேரம் நாங்கள் போட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல, நீ திருப்பம் நாங்கள் ஏற்கனவே டயர்டாகிறோம், திருப்ப வலையை போட்டுன்னு சொல்லி நீங்கள் போடுங்கப்பா வலையை போடுங்க. அதனால் போட்டு கொண்டு நிறையா இந்த வலையே கட்டாயிற மாதிரி பிஞ்சு ஆகிற மாதிரி நிறைய மீன்கள் கிடச்சிது அந்த வலையில். அப்புறம் நீ எங்கே தண்ணி மேலே போய்ட்டு நடந்து வர, நீ தண்ணி மேலே யாருன்னா நடப்பாங்களா? ஏதோ நீந்தி வருவாங்க, நீ என்ன உன் பாட்டு தண்ணி மேலே தரை மேலே நடக்கிற மாதிரி நடந்து வரைய, சத்துங்களெல்லாம் உயிர் பண்ணுறிய, நீ என்ன என்னை கடவுளா? நீ கேட்டதுக்கு அவர் ஆமாம் நான் கடவுள் தான், நீங்களே சொல்கிறீங்களாப்பா, இதை நான் கடவுள் தான், நான் என்னுடைய ராஜ்யம் இங்கே இல்லை, என்னோடய ராஜ்யம் வேறு இடத்துல இருக்குது, நான் கடவுள் தான். கடவுள்னு சொல்கிறியா? நாங்கள் சும்மா கேட்டாக்கா நீ மையா நீ ஆமாம் கடவுள் இல்லையா, இன்னும் நீ தேவதூஷணான்னு சொல்கிறது உன்னை அடிச்சு சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ சொன்னார், நீங்கள் என்னை இன்றைக்கி அடிச்சு சாவடிச்சா கூட நான் 2-3 நாளில் நான் மறுபடியும் உயிராக வந்துடுங்க. இதுவரை எவனும் வந்ததில்லை, உயிராக வந்ததில்லை. செத்து போனவன் தான். யாருன்னா உயிராக வந்தால் எடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம் இவங்க யோசித்தாங்க, யார் எப்போ யாருன்னா உயிராக வந்துக்கிறாங்களா பார்த்தா யாரும் உயிராக வரல. ஆனால் நான் நான் செத்த 3வது நாள் உயிராக வருவேன். என்னுடைய ஆலயத்தை நீங்கள் ஒடித்து தரைமட்டமாக ஆக்கினாலும் 2-3 நாளில் அந்த கட்டிடத்தை புதுப்பிப்பேன். அதே மாதிரி தான் நீங்கள் என்னையே சாவடிச்சா கூட நான் 3வது நாளில் உயிர் வருவேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி என்ன அடிச்சிங்களாக்கா, இன்றைக்கி நாளைக்கு 4 நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 3 நாளில் நான் மறுபடியும் உயிராக வருவேன் அப்படின்னு சொன்னார். இவரை விட்டு வச்சா ரொம்ப தப்புப்பா, கட்டில் நானே தான் கடவுள்னு சொல்லணும் வச்சு சாவடிச்சிட்டாங்க. இப்போ கதை அதோடு முடிஞ்சிச்சு. நேற்று சாவடிச்சாங்க, இன்றைக்கி 2வது நாள், 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை, 3வது நாள் நான் உயிராக வருவேன்னு சொன்னார். பார்க்கலாம்டா சொல்லிவிட்டு எல்லாம் வெயிட் பண்ணின்னு இருந்தாங்க. வெயிட் பண்ணியிருந்தாக்கா மனுஷன் திரும்ப உயிரை வந்துட்டார, செத்து போனவர். அப்போ இவர் கடவுள் தான்னு எல்லாருக்கும் அது கடவுள் என்ன தெரிய வந்துடுச்சு. அதுதான் நாளை இன்றைக்கி இருள் அடைந்த நாள் சனிக்கிழமை, நாளை ஒளி வரப்போகிற நாள். அவர் கடவுள் மறுபடியும் உயிர் தேடப் போகிறார், பிறக்கப் போகிறார். இல்லை பிறந்து
அவரை சாகடித்து விட்டார்கள். சாகடித்து விட்ட பிறகு நான் 3 நாளில் நான் மருத்துவ உயிராக வருவேன்னு சொன்னார். அதே மாதிரி உயிராக வந்துட்டார் இவர். எவ்வளோ ஆகுது, சும்மா ஏமாத்துறாரா? யாரா இவரை பாடி தூக்கி போட்டு அங்கே வச்சுட்டு அவர் உயிரை வந்துட்டார், போயிட்டார், கடவுள் மருத்துவத்துக்கு போயிட்டார், சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க எல்லாம். அவர் பாடியை வேறு எங்கே எடுத்துன்னு போயிட்டு அவங்க உயிரை வந்துட்டாருன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா, அடுத்த நாள் 2வது நாள்லேருந்து அங்கங்கே வராரு. வந்தாது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட அந்த 12 அப்போஸ்தலர்களெல்லாம் ஒரு வீட்டு ரூமில் உட்காந்தாங்க. அந்த ரூமில் போகிறாரு ஹோலி ஸ்பிரிட் பார்த்துட்டு பார்த்தாக்கா ஜீசஸ் அவர் அன்றைக்கி செத்துட்டாரு, இப்போ வந்துட்டாருப்பா ஜீசஸ் அவரை பார்த்தாங்க. அதே மாதிரி பல இடத்துங்கள்லாம் அவர் ஜனங்களுக்கு தன்னை காட்சி அளித்தார். காட்சி அளித்தோடனே இவர் ஏமாத்தல உண்மையாக தான் இருந்துட்டு அது ப்ரூவ் ஆயிடுச்சு. அது அந்த நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த அவர் சொன்ன மாதிரி 3வது நாளில் ஒரு 2020-25 நாளுக்கு முன்ன இது நடந்த சம்பவம். இது அது நம்ம வருஷம் அதை ஒரு விழாவாக வைத்துக்கொண்டு ஈஸ்டர் சண்டே, உயிர் தெரிந்த நாள். ஈஸ்டர்னாக்கா ஒருவேளை உயிர் தெரிந்த மறுபிறவி எடுத்த அர்த்தமாக எனக்கு தெரில. சண்டே ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் உயிராக வந்த நாள் ஈஸ்டர் சண்டே அப்படின்ட்டு நம்ம கொண்டாடுறோம். இவர் தன்னை கடவுள் என்று காண்பித்து கொள்வதற்காக என்னவோ தெரில, அவர் இறந்தால் தான் மறுபடியும் உயிராக வர முடியும். அதனால் அவரை சாவடிச்சதே அது ஒரு நல்லதாக போச்சு. அதனால தான் இது வந்து குட் ஃப்ரைடேடா. இது இன்னும் பேர் வச்சாங்களே எனக்கு தெரில. ஓகே என் செல்வங்களே, குட் ஃப்ரைடேவுக்கும் ஈஸ்டர் சண்டேவுக்கும் மற்ற பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? மதியத்தில் இது புதுசாக நானே பில்டப் பண்ணுறேன்னோ என்னுடைய மகள் சொன்னார், தாத்தா டாடி இன்றைக்கி வந்து டாக் சாட்டர்டே அப்படின்னு. ஓகே, அது உங்களுக்கு நான் ரிலே பண்ணிக்கிறேன். ஓகே செல்வங்களே, இப்போது 12 மணிக்கு, இரவு 12 மணிக்கு, இப்போ என்ன மணி ஒரு 10 பண்ணியிருக்குமா? ஓகே, 12 மணிக்கு அந்த விழாவை நாம் கொண்டாட போகிறோம். ஈஸ்டர் சண்டே அவர் உயிர் திருக கல்லறையிலேருந்து உயிராக மேலே வந்த நாளை சம்பவத்தை நினைவுபடுத்தி கொண்டு அதை ஒரு விழாவாக கொண்டாடுகிறோம், ஈஸ்டர் சண்டேன்னு சொல்லி. இதுவரையும் ஒரு 2026 வருஷமாக நம்ம இதை செலிப்ரேட் பண்ணினே இருக்கிறோம். ஒரு வருஷமாக இன்றைக்கி ஈஸ்டர் சண்டேப்பா, ஜீசஸ் உயிர் தெரிந்த நாள். இன்றைக்கி குட் ஃப்ரைடே, ஜீசஸ் அடிச்சு சாவடிச்ச நாள். இன்றைக்கி எல்லாம் யாரும் செத்த நாளான இன்றைக்கி கறியை சோறு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது சரியில்லை. செத்த வீட்டில் ஒரு படம் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களோ நண்பர்களோ இருந்து விட்டால் அந்த இடத்துல உட்காந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மனசு வருமா? எங்கள் அப்பா செத்து போயிட்டுக்கிறாரு, நம்ம வீட்டில் ஆனந்தமாக பேசி சாப்பிட்றது நியாயமா? அதே போல் தான் அம்மா வீட்டில் இருந்து போய்ட்டு எல்லாம் ஆளுநருக்கு கவலையாக இருக்கும்போது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாங்க. அது ஒரு மனுஷ இனமாக அது. அங்கே ஒரு நாய் இருந்து அது கூட இருந்த ஒரு இன்னொரு நாய் அங்கே செத்து போயிட்டா கூட அந்த நாய் சாப்பிட்றதில்ல, உட்காந்து கவலைப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது குட் ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம உட்காந்து நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டுமா? அதுதான் துக்க கஞ்சி. ஏதோ பசி வயிறுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, எதாவது சாப்பிடணும் இல்லையா, அந்த வயிற்று பசியை துவைக்கிறதுக்காக கஞ்சி, துக்க கஞ்சி. என்ன துக்க கஞ்சினாக்கா என்ன? அது எங்கே விற்கிது, எங்கே செய்யுதுனாக்கா, சாப்பாடு இல்லாமல் இந்த சாப்பாட்டை எல்லாம் தண்ணி கிண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக ஏதோ கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி துக்க கஞ்சி. இது வெளிநாட்டில் அவங்களாம் நம்ம நாட்டில் விளையிற அரிசி கோதுமை இதை அதை வச்சுக்கின்னு அதில் எளிய சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம். இந்த வெளிநாட்டிலலாம் அவங்களுக்கெல்லாம் கோதுமை தான் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, ப்ரெட்டு தான் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. அது ப்ரெட்டு பண்ணலாம். அதனால்
ஹாட் கிராஸ் பன், துக்க கஞ்சின்றோம் நம்ம. அவங்க துக்க உணவு இல்லை, மீல், பிரெட், பன்னு சொல்லிட்டு ஹாட் கிராஸ் பன் அப்படின்ட்டு அவங்க ஹாட் கிராஸ் பன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றாங்க. நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில், மற்ற இடத்துல அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வீட்டில் என்ன எளிய உணவு என்ன கிடைக்குதோ அதை அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த நாட்டில் வந்து யாரும் ஹாட் கிராஸ் பண்ணி சாப்பிடலையே, இல்லை அந்த வெள்ளைக்காரன் யாரும் கஞ்சி குடிக்கிறது இல்லைனாக்கா அந்த நாட்டு பழக்க வழக்கங்கள் பிரகாரம் அவங்க கிடைச்சதை சாப்பிட்டுட்டு தன்னுடைய துக்கத்தை காட்டிக்கொண்டு துக்கத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் மூணாவது நாள் அவர் சொன்ன மாதிரி அவர் உயிரை வந்துட்டார். அந்த சந்தோஷத்தில் நம்ம ஈஸ்டர் எக்குன்னு சொல்லிவிட்டு அது ஒரு சின்னவாறு இது எப்படி கிறிஸ்மஸ் கேக் சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஈஸ்டர் எக்னு சொல்லிவிட்டு ஒரு எக்குக்குள்ளே நிறைய மிட்டாய், ஸ்வீட்ஸு, சாக்லேட், வேறு இனிப்பு பொருளும் அது இது உள்ள ஒரு எக்கு மாதிரி முட்டைக்குள்ளே வச்சுட்டு அந்த முட்டையை அப்படியே உடச்சிப்பாங்க. உடச்சாக்கா அதை முட்டை ஒடிஞ்சு செதறி அதில் இருக்கிற மிட்டாய்களெல்லாம் வெளியே வரும். ஜீசஸ் பிறந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக எல்லாம் அந்த மிட்டாய்களை ஒருத்தி சாப்பிடுவாங்க. அது ஈஸ்டர் எக்குன்னு சொல்லுவாங்க. அது நாளைக்கு. அன்னைக்கு கிறிஸ்மஸ் பிறந்தார். ஜீசஸ் பிறந்த நாளைக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு எல்லோரும் வீட்டில் கேக் கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாம் கேக் கட் பண்ணி சாப்பிட்றோம். இங்கே வந்து ஈஸ்டர் சண்டே அன்றைக்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அந்த ஈஸ்டர் எக்குன்னு சொல்லிட்டு அதை வைத்து கொண்டு செலிப்ரேட் பண்ணுறோம். இது வருடம் அதை தொடர்ந்து கொண்டு நடந்து கொண்டு வருகிறது. ஓகே சொல்லுங்களே, இப்போ டைம் ஆச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு, வீட்டில் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. எல்லாம் கோயிலுக்கு போய் நாங்கள் முயற்சிக்கணும். நான் உங்களுக்கு வணக்கம் செய்துவிட்டு இப்போ நான் சர்ச்சுக்கு போயிட்டு அந்த ஈஸ்டர் சண்டேக்கு முன்ன அந்த 12 மணிக்கு ஜீசஸ் பிறக்கிறாரு, அந்த உயிர்க்கிறாரு என்ற ஒரு பண்டிகை கொண்டாட போகிறேன். நீங்களும் என்னோட வாருங்கள். நீங்கள் இந்த விஷயம் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக நான் இதை சொன்னேன். குட் ஃப்ரைடேன்னா ஹாப்பி குட் ஃப்ரைடே, ஹாப்பி கிறிஸ்மஸ், இந்த மாதிரி ஹாப்பி குட் ஃப்ரைடேன்னு பெரும்பாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரும் வீட்டில் செத்துட்டுக்காரு இன்றைக்கி ஹாப்பி குட் ஃப்ரைடேன்னு சொன்னாக்கா அது நல்லதுதான். அதனால் யாரும் இந்த ஹாப்பி குட் ஃப்ரைடே அப்படியெல்லாம் சொல்கிறதில்ல. இதுக்காக குட் ஃப்ரைடே ஒரு நல்ல நாள். கடவுள் நான் பிறந்த இயேசு, நான் கடவுள் இறைவன் வந்து இந்த உலகத்துக்கு மனுஷாக வந்தேன், அதனால் நான் கடவுள் அப்படி சொல்லியிருந்தார். நான் கடவுள்ன்றதை வந்து அவர் நிரூபிக்க வேண்டாம் இல்லையா. சும்மா கண்டவங்கெல்லாம் கடவுள் சொன்னாக்கா அது காந்தி கணக்கில் போயிடுவது மாதிரி இல்லை. அது என்ன தாத்தா காந்தி கணக்கு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் இல்லாத மாதிரி சும்மா கும்பல கொய்தான் இல்லை போகிற மாதிரி அது ஆகிடும். நானும் கடவுள் சொன்னாக்கா அது எதுவும் சொன்னால் அதில் உண்மை இருக்கணும். அதனால் இவர் வந்து கடவுளாக பிறந்தார், கடவுள் கிட்ட இருந்து குழந்தையாக பிறந்தார், ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி சொன்னார் இல்லையா. அது சொன்னதோடு விட்டுவிட்டா அப்புறம் யார் நம்புவாங்க? யாரை ஒருத்தன் வந்தான் நான் தான் கடவுளை சொல்லியிருந்தான். ஆனால் நான் கடவுள்னு சொன்னார், அதை நிரூபிக்கணும் இல்லையா. அதை நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கிடைச்சிது. என்ன வாய்ப்பு? அவர் சாக வேண்டும், அவர் அடித்து கொன்றார்கள். அது கொன்ற பிறகு தானே நான் கடவுளாக இல்லையான்னு அவர் சொன்னதை நிரூபிக்க முடியும். அந்த வீட்டிலேருந்து நான் மனுஷனாக பிறந்தேன், இப்போது நான் திருப்பம் நான் உயிரை வந்து நான் கடவுள்ன்றதை காட்டிக்கிறேன் சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா. அதனால் அந்த வாய்ப்புக்கு வந்து ஃப்ரைடேயில் அவர் அடித்து சாவட்டாங்க. அந்த வாய்ப்புக்காக நல்ல நாள் இன்றைக்கி அவர் கடவுள்ன்றதை நிரூபிக்கிறதுக்கு அடிப்படையாக இருந்த அந்த வெள்ளிக்கிழமை அவர் அடித்து சாவட்ட நாளைக்கு அது உண்மையிலே அது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை. அது அவர் தன்னை இறைவன் என்று காட்டிக்கொள்வதற்கு உதவிய நாள் ஃப்ரைடே. அவர் அடித்து சாவடிச்சாங்க இல்லையா, சாவடிச்சதே ஒரு நல்லதுக்கு தான். எனக்கு அவர் வந்து கடவுள் என்று நிரூபித்து விட்டு அப்புறம் கதையை முடிச்சுக்கலாம்.
சும்மா அப்படியே சொல்லிட்டு போயிட்டாக்கா 4 பேர் மாதிரி இவரை செஞ்சுட்டு போயிட்டாக்கா அது யாருக்கும் அதை பற்றி பெருசாக தெரிஞ்சிக்காது. எப்போ நான் கடவுள்லேருந்து குழந்தையா பிறந்து வந்தேன், எப்போ குழந்தையா வந்தேன், ஜீசஸ் கிரைஸ்ட், ஜீசஸுக்கு பேர். அவர் வந்து கிரைஸ்ட்னாக்கா ஒரு காடாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். கடவுள் குழந்தை ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு அர்த்தமாக இருக்குமா தெரியல, நானே பில்டப் பண்ணிக்கிறேன். ஓகே செல்வங்களே, இதோடைய விளக்கத்தை நான் ஓரளவு சொன்னேன். தான் கடவுள் காட்டுறதுக்காக உயிர் தேட வேண்டும். செத்து யாரும் போச்சதில்லை. நான் குழைக்கிறேன் பாரு, நீங்கள் என்னை அடிச்சு சக வச்சா கூட நான் 3வது நாளில் பிறந்து உயிர் தேடுக்க பாரு, சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா? அவர் செத்தா தானே அவர் திருப்ப உயிரை வந்து சொன்னதை நிரூபிக்க முடியும். அதனால் அவர் செத்த அன்றைக்கி வந்து குட் ஃப்ரைடே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அவர் சொன்ன மாதிரி உயிர் தேர்ந்த அன்றைக்கி வந்து ஹாப்பி ஈஸ்டர், அங்கேயே ஹாப்பி சொல்லலாம். ஹாப்பி சந்தோஷமான உயிர் தேர்ந்த நாள் சொல்லலாம். ஓகே தாத்தா, நீங்கள் சொல்லதெல்லாம் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. நீங்கள் கோயிலுக்கு போங்க. ஓகே.